ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் பாட்டனி, அதாவது பியூ சயின்ஸ் பாட்டனி ஃபஸ்ட் மிட்டம் எக்ஸாம் ஒரு ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணது. ஸோ நீங்கள் வந்து பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆனீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பியூர் சயின்ஸ் இங்கிலீஷ் மீடியத்துக்கு அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஃபாலோ பண்ணுங்கள். பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவோம். ஸோ பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸாக இந்த கொஸ்டினை ஃபாலோ பண்ணி படிச்சுங்க. நமக்கு வந்து மிட்டமாக பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 4 லெசன், மோஸ்ட்லி பாட்னியில் 4, சுவாலஜி 4, ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் சுவாலஜியில் 5 லெசன்ஸ் கொடுத்துருக்காங்க. பாட்னியில் கேட்கக்கூடிய கொஷின்ஸாக ஒரு சில கொஷின்ஸ் எல்லாமே எடுத்திருக்கு. நீங்கள் மினிமம் இந்த கொஷின்ஸ் எல்லாமே படித்து பார்த்துருங்க. ஒரு டெஸ்ட் மாதிரி கூட நீங்கள் வந்து எழுதி பார்த்துக்கலாம். நம்ம லெசன் வைஸாக இருக்கக்கூடிய முக்கியமான கொஷின் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. போத் தமிழ் மீடியம் அண்டு இங்கிலீஷ் மீடியம் லாங்குவேஜனாக இருக்கட்டும் அல்லது பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருந்தாலும் அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் அந்த வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். அது எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. சரிங்களா? ப்ளேலிஸ்ட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் அண்ட் சேனலில் ஜாயின் பண்ணாமல் தான் ஜாயின் பண்ணுறேங்க. டெலிகிராம்லேயும் ஜாயின் பண்ணுறேங்க. இதோட பிடிஎஃப் எல்லாமே அதில் ஷேர் பண்ணோம். இதில் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஹோமோமீரஸ் ஹெட்ரோமீரஸ் லைக்கன் இதெல்லாம் திருப்பி கேட்கக்கூடிய கொஷினு. ஏன்னா நமக்கு வந்து பியூ சயின்ஸ் 11th பொறுத்த வரைக்கும் புக் பேக் கொஷின் தான் நிறைய கேட்பாங்க. அதனால் இதெல்லாமே படிச்சிருங்க. இந்த ஒற்றைமடி கேமெட் உயிரி வாழ்க்கை சுழற்சி, இரட்டைமடி கேமெட் உயிரோட வாழ்க்கை சுழற்சியிலேருந்து வேறுபடுத்துக. நியூக்ளியல் என்றால் என்ன, தண்டோட பண்பு, சரிங்களா? அதே மாதிரி மைக்ரோபிளாஸ்மா படம் வரைந்த பாவங்குறி லாஸ்ட் டைம் பப்ளிக் எக்ஸாம்லேயே கேட்ட கொஷின் இதெல்லாமே. கைனோஸ்டிஜியம் என்றால் என்ன, பிளக்டோஸ்டீல், சரிங்களா? இதெல்லாமே படிச்சிருங்க. 3 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த பாசைகளோட பசுங்கணியத்தோட வடிவம் தனித்துவம் வாய்ந்தது என கருதுகிறாயா, உனது விடையை நியாயப்படுத்துக. இது பப்ளிக் எக்ஸாமில் 5 மார்க்ஸாக கேட்டாங்க. அதே போல் ஆம்பர் என்றால் என்ன, எந்த பிரிவு தாவரம் ஆம்பரை தருகிறது, வேறு ஏறுகொடி தண்டு ஏறுகொடி வேறுபாடு, சுவாச வேறு, இதெல்லாமே புக் பேக் கொஷின் தான். அந்த 22 பாருங்கள், இதுவும் புக் பேக் கொஷின் தான். கலைச்சொல் தருக அப்படிங்கிற கொஷினு. வேரோட பகுதியில் படம் வரைந்த பாவம் குறி, இதுவும் புக் பேக்கில் நம்ம பார்த்துருக்கக்கூடிய கொஷினு. அதுக்கடுத்து பூஞ்சை வேரோட 3 முக்கியத்துவம், அது 5 மார்க்ஸை கேட்டால் எல்லாமே எழுதுகிற மாதிரி இருக்கும். 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 6 கொஷின் தான் கொடுத்துருக்கோம். ஒரு 10 கொஷின் படிச்சிருங்க. டாப் 10 5 மார்க்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுவோம். இந்த ஜினோஸ்பம் ஆஞ்சியோஸ்பம் வேறுபாடு, கிராம் நேர் பாக்டீரியா எதிர் பாக்டீரியா வேறுபாடு, அகாரிகிஸோட வாழ்க்கை சுழற்சி, சைக்கஸ் கூட்டிலை காம்போட உள்ளமைப்பு, இது லாஸ்ட் டைம் பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டாங்க. இலையின் பண்புகள், சூழ் ஓட்டு முறை வகை, இது நிறைய டைம் பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கொஷின்ஸ் எல்லாமே படிச்சிருங்க. நீங்கள் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பயாலஜி, பயோ பாட்னி, பயோசுவாலஜி அப்லோட் பண்ணுவோம். நம்ம ஆனால் லெசன் வைஸாக இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து அப்லோட் பண்ணியாச்சு. அதே போல் மிட்டமுக்கு தேவையான புக் பேக் கொஷினுமே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் 11th இம்பார்ட்டன்ட் கொஷினாக இருக்கும். ப்ளேலிஸ்ட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதோட பிடிஎஃப் வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் அண்ட் டெலிகிராமில் ஷேர் பண்ணுவோம். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.